ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுலேருந்து ஷாம்பு வாங்குற வரைக்கும் எல்லாமே நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கன்சப்ஷன் இன்ஜினை ஆக்சுவலி ட்ரைவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த எல்ஐசி எம்எஃப் கன்சப்ஷன் ஃபண்டுன்றது இந்த எவ்ரிடே ஸ்பெண்டிங் பவரில் தான் டேப் இன் பண்ண எய்ம் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி கன்சப்ஷனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்க்கு உறுதியாக தருமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holistic.investment.in. ஸோ இந்த ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கம்பெனிஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட க்ரோயிங் கன்சியூமர் டிமாண்ட்லேருந்து பெனிஃபிட் ஆகிற கம்பெனிஸ்லேருந்து அக்ராஸ் செக்டார்ஸ் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லைக் எஃப்எம்சிஜி, ரீட்டைல், ஆட்டோமொபைல்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட். ஸோ இது ஒரு திமேட்டிக் ஈக்விட்டி ஃபண்ட். இது இந்தியாவோட ரைசிங் இன்கம் அண்ட் அதோட அர்பனைசேஷன் ஸ்டோரியில தான் ஆக்சுவலி இது ரைட் ஆகுதுன்னே சொல்லலாம். அண்ட் இது ஒரு NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் 31st October 2025 அண்ட் க்ளோசிங் டேட் 14th November 2025. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஃபண்ட் டைப் ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப் அண்ட் இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி திமேட்டிக் கன்சப்ஷன். நிஃப்டி இந்தியா கன்சப்ஷன் டிஆர்ஐ தான் அவங்க பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சுருக்காங்க. எக்ஸிட் லோட் பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்கு ரிடீம் பண்ணால் 1% சார்ஜ் பண்ணுவாங்க. என்ட்ரி லோட் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரிக்வயர்ட் பார்த்தீங்கன்னா 5,000 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து மிஸ்டர் சுமித் பட்நகர் அண்ட் மிஸ்டர் கரண் தோஷி. ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இவங்களோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் தீம்லேருந்து பெனிஃபிட் ஆகிற ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் ப்ரிடாமினென்ட்லி இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணுன்றது தான் இவங்களுடைய பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த ஃபண்டை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, இந்தியாவோட கன்சப்ஷன் ஸ்டோரின்றது பேக்ட் பை பாப்புலேஷன் growth, ஹையர் இன்கம் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்கிரேட். இது எல்லாமே ஒரு ஸ்டெடி லாங் டேர்ம் டிமாண்ட்க்கு தான் பாயிண்ட் பண்ணுது. அண்ட் நம்பர் 2, இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் மல்டிபிள் செக்டார்ஸ் லைக் எஃப்எம்சிஜி, ஆட்டோஸ், ரீட்டைல் இந்த மாதிரி அக்ராஸ் மல்டிபிள் செக்டார்ஸ் தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சிங்கிள் இண்டஸ்ட்ரியில் டிபெண்டன்ஸ் ரெடியூஸ்டாக தான் இருக்கு. அண்ட் நம்பர் 3, இந்தியா ஒரு லோ இன்கம் டு ஒரு மிடில் இன்கம் எக்கனாமியாக மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால கன்சப்ஷன் இன்னும் ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் டிரைவராக இருக்கும் அப்படின்னு இஸ் எக்ஸ்பெக்டட். அண்ட் நம்பர் 4, ஹை குவாலிட்டி கன்சியூமர் பிராண்ட்ஸ் ஆஃபன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைசிங் பவர் அண்ட் ஸ்டெடி ஏர்னிங் க்ரோத்தை என்ஜாய் பண்ணுறதுனால இன்னும் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு எனேபிள் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோஸ் இருக்கு. இதே கான்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தீம் பேஸ்டு ஃபண்ட் அப்படின்றதுனால இதோட பர்ஃபார்மன்ஸ் ஹெவிலி கன்சப்ஷன் செக்டாரோட ஸ்ட்ரென்த்தில் தான் டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ அது ஸ்லோ ஆனால் ரிட்டர்ன்ஸ் மே ஆல்சோ டேக் அ ஹிட். நம்பர் 2, கன்சப்ஷன் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் அண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகும். அண்ட் நம்பர் 3, பாப்புலர் கன்சியூமர் ஸ்டாக்ஸ் ஆஃபன் ஹை வேல்யூவேஷனில் தான் ட்ரேடே ஆகும். ஸோ இது வந்து அப்சைடை லிமிட் பண்ண சான்ஸ் இருக்குது சப்போஸ் ஏர்னிங்ஸும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இனஃபாக க்ரோ ஆகலை அப்படின்னா. அண்ட் நம்பர் 4, இது ஒரு தீமில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஒரு சப்போர்ட்டிங்கில் சேட்டலைட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இது வந்து நம்ம வச்சிருக்க முடியுமே தவிர ஒரு மெயின் போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்ணுற அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதை மைண்டில் வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன, LICMF கன்சப்ஷன் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோயிங் அப்பிடைட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் உங்களை இன்வெஸ்ட் பண்ண இட் லெட்ஸ் யூ. ஸோ ஒரு லாங் ரனுக்கு இது ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரினே சொல்லலாம். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு திமேட்டிக் ஃபண்ட், அதுவும் NFO. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்ககிட்ட அதுவும் சர்ப்ளஸ் மணி இருக்குது, ஜஸ்ட் ஒரு இப்போதைக்கு இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும்னு இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக ஒரு சர்ப்ளஸ் இருக்கும்போது ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் போக போக இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அக்கார்டிங்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் ஒரு கன்சப்ஷன் பூம்காக நீங்கள் ட்ரூலி பெனிஃபிட் ஆகணும் வித் பேஷன்ஸோட இந்த தீமில் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்கன்னா யூ கேன் இன்வெஸ்ட். பட் எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பிகினர் இன்வெஸ்டர் இல்லை வந்து அவ்வளோவா ரிஸ்க் எடுக்க விரும்பாத ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னு கூட நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு திமேட்டிக் ஃபண்ட் அது ஒரு NFO அப்படின்றப்போ இந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஆல்ரெடி திமேட்டிக் ஃபண்ட்ஸ் ட்ராக் ரெக்கார்டோடு இருக்கும், ஒரு 7 to 10 years ட்ராக் ரெக்கார்டோட. அப்போ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்
வரணும், ஹைஸ் அண்ட் லோஸ்ன்னு பார்த்து நம்ம ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். இங்கே அந்த மாதிரி எடுக்க முடியாது. நம்ம எடுக்கிறது பிளைண்ட் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணாமல் இல்லை போர்ட்ஃபோலியோ இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் லைக் டேக்கிங் அ பிளைண்ட் ரிஸ்க். ஸோ உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணால் இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன்ஸ் தான் இது கண்டிப்பாக பாதிக்கும். அண்ட் ஒரு சீசன் இன்வெஸ்டருக்கே இந்த திமேட்டிக் ஃபண்ட்லேருந்து எப்படி என்ட்ரு அண்ட் எக்ஸிட் ஆகிறோன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுறது லிட்டில் பிட் டஃப். ஸோ நம்ம இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், இல்லை அவ்வளோ ரிஸ்க் எடுக்க விரும்பாதப்போ இந்த மாதிரி திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுறதுன்றது ரொம்ப ரிஸ்கி தான். பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர்ட்டையே கன்சல்ட் பண்ணலாம். அவங்க இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், உங்கள் ஃபண்டோட ஓவர்லேப் ரேஷியோ ஆகுதா, எவ்வளோ ஓவர்லேப் ஆகுது, இல்லை அலோகேஷன் எவ்வளோ கொடுக்கணும், உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, டைம் ஹாரிசான் என்னன்னு எல்லாமே பார்த்து செட் ஆகுதா, அலைன் ஆகுதான்னு பார்த்து தான் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி இன்னும் பெட்டர் அவுட்கம்காக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.